12th கெமிஸ்ட்ரி 12th கெமிஸ்ட்ரியில யூனிட் 6 வந்து நம்மளுக்கு வந்து புக் பேக் கொஷின்ஸ் இருக்குமா? அந்த புக் பேக் கொஷினை எக்ஸாம்க்கு முன்னாடி எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணி பார்க்க போறோம். அப்ப என்ன அப்படின்னா, அதாவது புக் பேக் கொஷினை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கவர் பண்ணி நம்ம ஹை ப்ரியாரிட்டி, மீடியம் அண்ட் லோன்னு சொல்லி நம்ம இந்த ஆர்டர்ல படிக்க போறோம். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, நம்ம படிக்கும் போதே நம்ம யூனிட் 6 வந்து சாலிட் ஸ்டேட். ஸோ அப்ப எக்ஸாம்க்கு ரிவிஷன் பண்றது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்ப யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல வந்து 24 கொஷின்ஸ் இருக்கும். அப்ப அந்த 24 கொஷின் நீங்க 1 to 24 அப்படி நீங்க படிக்கிறது அப்படின்னா அது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஆனா வந்து நம்ம எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கோமோ, ஸோ அப்ப நீங்க யூனிட் 6 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வந்து புக் பேக் கொஷினை வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்ல வந்து போத் என்ன அப்படின்னா, அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர், அதாவது தியரியும் இருக்கும், அதே மாதிரியா சம்ஸும் இருக்கும், நியூமெரிக்கல்ஸும் இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, எந்த பேசிஸ்ல வந்து இந்த யூனிட்டை நீங்க கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப கண்டிப்பா வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்ப நீங்க கெமிஸ்ட்ரியில ஏதாவது ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க யூனிட் 6 வந்து சாலிட் ஸ்டேட் ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ரியாரிட்டி செட் பண்ணி படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம்ஸ்ல வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு என்ன அப்படின்னா, யூனிட் 6ல வந்து புக் பேக் கொஷின் வந்து மொத்தம் 24 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. சரி, அப்போ ஹை ப்ரியாரிட்டி கொஷின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன ஹை ப்ரியாரிட்டி கொஷின்ஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டிருப்பாங்க ஆர் ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ப ஒரு யூனிட்டை எடுத்தோடனே சும்மா வந்து 1 to 24 கொஷின்ஸை நம்ம வந்து அசிட்டிஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளவுக்கா வந்து பெட்டரா இருக்காது. ஸோ இப்போ இருந்தே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயே தான் வந்து நம்ம படிக்கணும். ஸோ அப்ப அதனால என்ன ஆகும்னா நம்ம மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். சரி, அப்ப ஹை ப்ரியாரிட்டி கொஷின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எய்தர் உங்க புக் அல்லது வந்து நீங்க வந்து கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ற, அது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல்ல நீங்க இதை வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அப்ப ஹை ப்ரியாரிட்டி கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, டிஃபைன் யூனிட் செல். ஸோ அப்போ ஒரு குட்டி கொஷின் தான். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, புக் பேக்ல உள்ள எல்லாமே வந்து இந்த, அதாவது போத் என்ன அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து எல்லாமே வந்து அசார்டடா, அதாவது மிக்ஸ்டாவே தான் வந்து நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து நீங்க வந்து அதாவது என்ன அப்படின்னா, படிக்கும் போதே வந்து இப்படி மிக்ஸ்டா படிங்க. அப்போ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எய்தர் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சேர்த்தாப்புல தான் வந்து ப்ரியாரிட்டி செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்போ டிஃபைன் யூனிட்ஸ்ல ஒரு குட்டி கொஸ்டின் தான் ஈஸியா படிக்கலாம். அப்ப ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி கொஸ்டின்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அடுத்து வந்து நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸா வந்து முடிச்சுக்கிட்டே வருவீங்க உங்களோட ரிவிஷன்ல. சரி, அப்ப செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது டிஃபரன்ஷியேட். அப்ப டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ஸ்ல அதிகமா கேட்பாங்க. ஸோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்ப கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்பஸ் சாலிட் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்க போது வித் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போறீங்க. ஸோ ஈஸி தான். அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கொஸ்டின்ஸா ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய ஈஸியா தான் இருக்கு, நம்ம இன்னும் நிறைய படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரியாரிட்டியும் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹை ப்ரியாரிட்டி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்க போறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. சரி, அப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாசிஃபைட் சாலிட். அப்போ 5 சாலிட்ஸ் இருக்குமா? அப்போ 5 சாலிட்ஸ்ங்கும் போது என்ன அப்படின்னா, எந்த சாலிட் வந்து மாலிகுலர் சாலிட், அப்போ மெட்டாலிக் சாலிட் இது என்ன, அயனிக் சாலிட் என்னன்னு சொல்லிட்டு நீங்க படிக்க போறீங்க. அப்ப சாலிட்ஸ் வந்து கிளாசிஃபை பண்றது ஈஸி தான். ஸோ அப்ப 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்ச மாதிரி ஆயிடும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணா 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். சரியா? அப்ப என்ன செய்ய போறோம், நம்ம குட்டியா ஒரு, அதாவது பிரீஃபா வந்து நம்ம என்ன செய்ய போறோம், அதுல எக்ஸ்பிளைன் பண்ணி டயக்ராமும் வந்து நம்ம வரைஞ்சு அழகா அதோட நேமும் எழுதி நம்ம எழுத போறோம். சரியா? அப்ப இந்த நீங்க செட் ஆஃப் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த 4 கொஸ்டின்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஒரே தான் வந்து இப்போ படிச்சீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல படிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். சரி, அப்போ ஒரு லெசன்ஸை வந்து எப்படி வந்து கவர் பண்றோம் அப்படின்னு பாருங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணா, அதாவது ஹெச்எஸ்சிபி அப்படின்னா ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். சரியா? அப்ப சிசிபின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அப்ப என்ன அப்படின்னா நீங்க இந்த பேசிஸ்ல படிச்சுட்டே வாங்க.
இதெல்லாம் வந்து ஹை ப்ரையாரிட்டி கொஷின்ஸ். அப்ப இதெல்லாம் வந்து தியரி கொஷின்ஸ். அப்ப நான் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து அதே ஒரு டிஸ்டினியூஷன் தான். அப்ப இந்த 2 வாய்ட்ஸையும் அதாவது ஆக்டாஹெட்ரலையும், டெட்ராஹெட்ரலையும் வந்து நம்ம டிஸ்டினியூஸ் பண்ண போறோம். சரியா? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த டிஃபரன்ஷியேட்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுத போறோம். அப்ப டெட்ரானால அது நேம்லயே இருக்கு. அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கண்டிப்பா 4 தான் இருக்கும். ஆக்டா அப்படின்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸி தான். அப்ப டெக்டார்லாம் வந்து 4 ஸ்பியர் இருக்க போது ஆக்ட்ராஹெட்ரல் அப்படின்னா 6 ஸ்பியர். ஸோ ஈஸியான கொஷின்ஸ். ஸோ ஈஸியா முடிச்சிடலாம். பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்னாலும் ஈஸி தான். நம்மளுக்கு ஒரு என்ன அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் எழுத போறோம். எப்படி அப்படின்னா மிஸ்ஸிங் ஆட்டம்ஸ் அதாவது டிஸ்பிளேஸ்ட் ஆட்டம்ஸ்லாம் வந்து ஒரு இம்பர்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணும்போது பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்னு வரும். ஸோ அதுவும் ஈஸி தான் பாருங்களேன். அப்போ இந்த 3 கொஷின்ஸ் ஒரு பேட்ச். அப்படி இப்படி பேட்சா படிங்க. எடுத்தோடனே 1 to 24 கொஷினை இந்த மாதிரி அப்படியே வந்து 1, 2, 3 அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணாதீங்க. அப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்சா இது வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. சரியா? செகண்ட் ஸ்பாட் அதாவது செகண்ட் பேட்ச் கொஷினா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டே படிங்க. அப்ப என்ன அப்படின்னா ஒட்டுக்கா வந்து ஒரு 24 கொஷின்ஸ் வந்து நம்ம இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்காட்லி டிஃபெக்ட். ஸோ ஈஸி தான். அப்ப நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நீங்களே வந்து அதாவது இந்த கொஷினை வந்து உங்களுக்கு டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க. இது நிறைய தடவை வந்து எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ மஸ்ட் படிச்சுக்கோங்கன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இது என்ன அப்படின்னா ஒரு ஹை ப்ரையாரிட்டி கொஷின். அப்போ ஒரு டயக்ராம் வந்து நம்ம வந்து டிரா பண்ணி ஈஸியா எப்பயுமே வந்து நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ல வந்து ஒரு கொஷின் எழுதி அதுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் எழுதுனா தானே நம்மளுக்கு ஈஸி தான். ஸோ இந்த கொஷினை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சரியா? நிறைய நேரம் வந்து எக்ஸாம்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சோ இந்த ஸ்காட்லி டிஃபெக்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அதாவது மெட்டல் எக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட இதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் வரைவோம். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். சரி, எப்பயுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ்னாலே வந்து அதுவும் கெமிஸ்ட்ரினா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அப்படியே டயக்ராமை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸி தான். அப்ப தேர்ட் பேட்ச் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி படிங்க. சரியா? அப்ப தேர்ட் பேட்ச் வந்து என்னன்னு பார்த்தாச்சு. சரி, இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணிருக்கோமா? இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறதா நியூமரிக்கல் சம். சரியா? அதாவது நான் வந்து தியரிக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் சம்முக்கும் டிஃபரன்ஷியேட் தெரியணுங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம் நியூமரிக்கல் சம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு எடுத்து எழுதுறது அதாவது சம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இல்ல சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்ஸா ஃபர்ஸ்ட் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தியரி படிப்பாங்க. அந்த மாதிரி பேசிஸும் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தியரி படிச்சாதான் நியூமரிக்கல் சம்ஸ் எதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னாலும் ஓகே தான். சரியா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் 6 வந்திருக்கா சாலிட் ஸ்டேட். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹை ப்ரையாரிட்டி லெசன். இந்த லெசன்லாம் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து அப் டு பப்ளிக் வரையும் கேட்பாங்க. ஸோ நீங்க நல்லா வந்து தரவு பண்ணிக்கோங்க இந்த லெசனை. சரியா? முடிஞ்ச மட்டுக்கு என்ன அப்படின்னா டயக்ராம் வந்து நிறைய தடவை வந்து நீங்க ரிப்பீட்டடா போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி. சரியா? அப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் தான். நியூமரிக்கல் சம்னாலே வந்து ஈஸி தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா போட்டு அந்த வேல்யூஸ் தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போறீங்க. ஸோ அப்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பேக்கிங் டயக்ராம் வந்து அப்ப இந்த கொஸ்டின் வந்து இதுவுமே வந்து நம்ம எதர் வந்து கிளாஸ் டெஸ்ட் அல்லது யூனிட் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க எழுதிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா? அதே மாதிரியா பேக்கிங் டயக்ராம்ஸ்மே வந்து அதாவது இந்த என்ன அப்படின்னா இந்த அந்த கொஷின்ஸ் வந்து அதிக டைம் வந்து ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ மறக்காம படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ரீசனிங் கொஷின். ஒய் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில். ஸோ இது என்ன அப்படின்னா ரீசன் கொஷின். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கேட்டிருக்காங்களா ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரீசன் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எப்படி ஒரு 2 மார்க்ல கண்டிப்பா வந்து ஒரு ரீசன் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. அப்ப இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒய் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில் தான் இருக்கு. ஸோ இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூமரிக்கல் சம். சரியா? அப்ப நியூமரிக்கல் சம் அப்படின்னா இது என்ன சம் அப்படின்னா பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வந்து நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி உள்ள அதாவது பிசிசிக்கு கால்குலேட் பண்ற மாதிரி உள்ள ஒரு நியூமரிக்கல் சம். சரியா? அதே மாதிரி என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாடினேஷன் நம்பர். சரியா? அப்ப அந்த குவாடினேஷன் நம்பர் வந்து என்ன செய்ய போறோம் ஒரு சின்ன டெஃபினிஷன் எழுதி அந்த சிஎன் அதாவது அந்த குவாடினேஷன் நம்பர் இன் பிசிசியை நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வரப்போகுது. ஸோ அதுவுமே வந்து நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா டென்சிட்டி ப்ராப்ளம். அப்ப டென்சிட்டி ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிசி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க எழுதுற மாதிரி ஒரு நியூமரிக்கல் சம்.
சரி, அப்ப நியூமெரிக்கல் சம்ல நம்மளுக்கு வந்து நம்மளோட ஈஸியா இருக்குங்கிறதுக்கு நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி எட்ஜ் லென்த் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மறக்காம இதையும் நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க. சரியா? சம்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே எக்ஸாம்க்கு முந்தின நாள் செஞ்சு பார்த்தா வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எக்ஸாம்ல போய் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்டின்னா, இந்த யூனிட் 6ல இவ்ளோ நியூமெரிக்கல் சம்ஸ் இருக்கு. ஸோ என்ன செய்யுங்க, எப்பலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு 2 சம்ஸா எடுத்து செஞ்சு பாருங்க. சரி, அப்ப இப்ப ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 4 சம்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். அப்ப என்னன்னா, எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/2 அன் ஹவர்ல என்ன பண்ணுங்க, ஒரு 2 சம்ஸ் செஞ்சு பாருங்க. ஸோ என்ன அப்டின்னா, எப்பயுமே கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் ஒரு 1 ஹவர் வந்து ஒரு 2 ஹவர் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கன்டினியூஸா படிச்சோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மாரி ட்ரெயின் ஆகுற மாரி இருக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம இப்ப ஒரு 2 இயர்ஸ் 11th அண்ட் 12த் தான் கெமிஸ்ட்ரின்னு ஒரு செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்ட்டா படிக்கிறோம். அப் டூ 10th வரைக்கும் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, சயின்ஸ்ல ஒரு பார்ட்டா தான் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம். ஸோ அப்ப அந்த 11th அண்ட் 12த்ல தான் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்ஜெக்ட்டா படிக்கிறோம். அப்படிங்கும்போது எதுவுமே வந்து நமக்கு அவ்வளோக்கா வந்து கான்செப்ட்லாம் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கிற மாரி இருக்கும். இவ்ளோ டீட்டெயிலா படிப்போமா? அப்ப 10th வரைக்கும் உள்ள பேசிக்ல இருந்து நான் 11th, 12th வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இப்படி டீட்டெயிலா படிக்கும்போது, அப்ப என்ன செய்ய முடியாது? ஒரு 2 ஹார்ஸ் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி படிக்கிறது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா தான் தோணும். ஸோ, அப்ப என்ன செய்யுங்க, ஒரு 1/2 அன் ஹவர் எப்பயாவது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ, அப்ப என்ன அப்டின்னா, போர்ஷனும் கவர் ஆகும். அட் த சேம் டைம் என்ன அப்டின்னா, உங்களோட மார்க்ஸும் அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியும் நெறைய வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டெய்லி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்டிங்கும்போது நம்மளுக்கு அதிகமா தோணாது. ஸோ, ஒரு மாரி வந்து என்ன சொல்றது, திரும்ப திரும்ப வந்து கெமிஸ்ட்ரியே படிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப லாங் பீரியடா கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கோம் அப்டிங்கிற மாரியும் தோணாது. ஓகேவா? அப்ப ஹை ப்ரியாரிட்டி கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம் ப்ராப்ளம் வரைக்கும் இவ்வளவு நேரம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம் இன் பிசிசி. ஸோ இது ஒரு நியூமெரிக்கல் சம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஹை ப்ரியாரிட்டி உள்ள அப்ப ஹை ப்ரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 5 அதாவது என்ன அப்படின்னா ஒரு 5 சம்ஸ் கிட்ட வருது. ஸோ அப்ப என்ன செய்யுங்க, இதான் டைம் கிடைக்குது அப்படின்னா இந்த 5 செம்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கோங்க. இந்த 2 சம்ஸா செஞ்சு பாருங்க. அப்போ 1 வீக்ல அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து தியரியும் இந்த யூனிட் 6ல உள்ளது கவர் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து நியூமெரிக்கலும் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் எப்பயுமே கெமிஸ்ட்ரியே படிக்கணும். ஒட்டுக்கா வந்து ஒரு 2 ஹவர் அல்லது 1 ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, மித்த சப்ஜெக்ட்லயும் நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி வந்து நீங்க டைம வந்து இந்த மாரி பேட்சா பிரிச்சு கூட படிங்க. அப்ப ஹை ப்ரியாரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? யூனிட் 6ல உள்ள மீடியம் ப்ரியாரிட்டி புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். சரி. அப்ப மீடியம் ப்ரியாரிட்டிய பொறுத்தவரைக்கும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கா தான் இருக்க போகுது. சரி. அப்ப மீடியம் ப்ரியாரிட்டில வந்து சம்ஸ் தான் அதிகமா இருக்கு. கொஸ்டின்ஸ் வந்து ஒரு தியரி கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் தான். சரியா? அப்ப நீங்க இத நோட் பண்ணிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல் புக் பேக்ல உள்ள அதாவது NE3 குட்டி கொஸ்டின் தான். ஸோ ஈஸியா படிச்சிடலாம். அதே மாரி அப்ப இந்த தியரி கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, அப்ப ஏதாவது ஒரு நாள் ஒரு ஒரு ஹோல் டேல கூட இத நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க பாருங்க. அப்ப என்ன செஞ்சு 4 நியூமெரிக்கல் சம் வந்து மீடியம் ப்ரியாரிட்டி. என்ன அப்டின்னா, ஃப்ரீக்வென்ட்டா கேட்டுருக்க மாட்டாங்க. பட் வந்து ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு 2 ஆர் 2 அ ப்ரீவியஸ் பேப்பர்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அதத்தான் வந்து நம்ம மீடியம் ப்ரியாரிட்டின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். சரி. அப்ப 2 டைமென்ஷனல் கோஆர்டினேஷன் நம்பர் இன் ஸ்கொயர் பேக்கிங். ஸோ இதுவும் ஒரு தியரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ தியரி கொஸ்டின 2யுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நியூமெரிக்கல் சம்ம பொறுத்தவரைக்கும் டூப்பிங் ப்ராப்ளம் அதாவது NaCl வித் SrCl2 அப்படிங்கிற ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் அதே மாதிரியா டிஸ்டன்ஸ் பிட்வீன் அயன்ஸ் வந்து அதாவது KF நியூமெரிக்கல் சம்மும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒன் கிராம் FCC கிறிஸ்டல். ஸோ இந்த நியூமெரிக்கல் சம்லாம் அப்ப நியூமெரிக்கல் சம்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா எழுத போறோம். அதாவது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலா எழுத போறோம். ஸோ கிவன் டேட்டால இருந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு டேர்ம் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். கம்பேர் டு நம்மளோட மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது நம்ம மேக்ஸ்ல வந்து நம்ம பண்ற 3 மார்க் ஆர் 2 மார்க் தான் வந்து இங்க வந்து கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளமா வரப்போகுது. ஸோ நம்ம ஈஸியா வந்து அந்த நியூமெரிக்கலை செஞ்சிடலாம். சரி. அதே மாதிரி ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட் இன் பிசிசி. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு மீடியம் ப்ரியாரிட்டி கொஸ்டின் தான். சரியா? அப்ப பார்த்தாச்சு. அப்ப ஹை ப்ரியாரிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப என்ன பார்த்தாச்சு? மீடியம் ப்ரியாரிட்டி கொஸ்டினும் பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லோ ப்ரியாரிட்டி கொஷின். இப்ப லோ ப்ரியாரிட்டி கொஷின் அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இருந்ததுன்னு சொல்லி ஒரு கொஷின் தான். சரியா? ஆனா வந்து யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் அப் டு பப்ளிக் வரைக்கும் கொஞ்சம் அதிகமான கொஷின் யூனிட் 6ல இருந்து கேட்பாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு 2, 3 ஆர் கொஷின் பேப்பர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இருக்கிற அந்த லோ ப்ரியாரிட்டி கொஷினையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வித் தட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்காக்டி டெஃபெக்டையும் சேர்த்து கேட்டிருந்தாங்க. அப்ப யூனிட் 6ல வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த கொஸ்டினையுமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாரி ஒரு 30 மினிட்ஸ் வந்து டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப ஆல்மோஸ்ட் இந்த 24 கொஸ்டினையும் வந்து நம்ம ஈஸியா படிச்சிடலாம். சரியா? இல்ல எனக்கு 1 டே ஃபுல்லா கெமிஸ்ட்ரி படிக்க டைம் இருக்கு அப்படின்னாலும், ஒரே ஒரு ஹால்ஃப் டேல முடிச்சிடலாம். இல்ல எனக்கு வந்து டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா, ஒரு 3 ஆர் 4 டேஸ்ல கூட இந்த 24 கொஸ்டினும் நீங்க கவர் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து நம்ம லோ ப்ரியாரிட்டின்னு செட் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம ஒரு 2 ஆர் 3 கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டையும், அதே மாதிரி ஹை ப்ரியாரிட்டி கொஸ்டின் இருந்தா ஸ்காக்டி டெஃபெக்ட்டையும் சேர்த்தாப்புல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப யூனிட் 6 வந்து எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லையா? ப்ரையாரிட்டி செட் பண்றது நம்மளோட ரிவிஷனுக்காக. கெமிஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் எந்த பேசிஸ்ல அவங்க கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது இன்னுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒண்ணுதான். ஆனா ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்னன்னு செட் பண்ணிருக்கோம்னா எக்ஸாம்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா கேட்டது. ஸோ அப்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மீடியம் ப்ரையாரிட்டில வந்து ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து கெமிஸ்ட்ரியில எந்த கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கெமிஸ்ட்ரியில எல்லா சப்ஜெக்ட்ஸும் காமனான ஒரு சஜஷன் தான் அது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க இன்கேஸ் வந்து நீங்க ஹை ப்ரையாரிட்டியும் கொஸ்டின் படிக்கிறீங்க. இதுல வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து படிக்கவே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா? அந்த கொஸ்டின் அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணாம ஸ்கிப் பண்ணவும் கூடாது. என்ன பண்ணணும், இப்ப ஒரு 5 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. அந்த 5 மார்க் கொஸ்டின்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எய்தர் வந்து ஒரு 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 2 பேராகிராஃப்ஸாவது படிச்சு வச்சுக்கணும். அல்லது ரீட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம இந்த கொஸ்டின் படிக்கலையா அப்படின்னு சொல்லி டோட்டலா விட்டுட்டு வராம, ஒரு 2 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதிட்டு வரலாம். ஸோ அந்த சஜஷன் தான் வந்து நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் குடுக்குறது. எந்த கொஸ்டினையுமே வந்து விட்டுறாதீங்க. அதுக்கு தான் நம்ம ஹை ப்ரியாரிட்டினா மஸ்ட் படிச்சுக்கோங்க. ஏன் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல எனக்கு எக்ஸ்ட்ராவா டைம் இருக்கு. ஹை ப்ரியாரிட்டி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க மீடியம் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த பேசிஸ்ல நீங்க பாருங்க. எந்த கொஸ்டினையுமே வந்து விட்டுறாதீங்க. அதாவது என்ன சொல்றோம் ஃப்ரீக்வென்ட்டா கேட்டது, அந்த மாரி பேசிஸ்ல யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் மஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டின்ஸ்ல கொஸ்டினோட நேம் வச்சு பார்த்தோம். சரி, புக் பேக் கொஸ்டின் சொல்றீங்க. அப்ப அதோட புக் பேக் கொஸ்டினோட நம்பரும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம புக் பேக் கொஸ்டினோட நம்பரையுமே சொல்லியாச்சு. ஆல்ரெடி பார்த்த ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டினோட புக் பேக் கொஸ்டின் நம்பர் இது. சரியா? இந்த இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து எங்கேயாவது ரிவிஷன் பண்ற கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ற அந்த இதுல வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நீங்க வந்து புக்ல வந்து இந்த மாரி நோட் பண்ணாலும் கொஸ்டினா நோட் பண்ணாலும் ஓகே தான். அல்லது வந்து நம்ம அதே தான் அஸ் இட் இஸ் தான். ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டின் இங்க கொஸ்டின் நேமோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? ஆனா இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம புக் பேக் கொஸ்டின் நம்பரோட. ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம 2யும் ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்கோம். நியூமெரிக்கலா வந்து புக் பேக் கொஸ்டின் நம்பரையும், அதே மாரி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட கொஸ்டின் நம்பர் ஆஃப் தியரி. அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த மாரி வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஹை ப்ரையாரிட்டியோட புக் பேக் கொஸ்டின் நம்பர், அதே ஹை ப்ரையாரிட்டியோட நியூமெரிக்கலோட சம்ஸோட கொஸ்டின் நம்பர். நெக்ஸ்ட் மீடியம் ப்ரியாரிட்டியோட புக் பேக் கொஸ்டின் நம்பர் வந்து 2 and 15. ஸோ நியூமெரிக்கல்ல வந்து அதுல ஃபோர் சம்ஸ் பார்த்தோமா? ஸோ அந்த 4 சம்ஸோட புக் பேக் கொஸ்டின் நம்பர். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தா லோ ப்ரியாரிட்டி கொஸ்டின் பார்த்தோமா? அந்த லோ ப்ரியாரிட்டி கொஸ்டின் நம்பர் வந்து 24. சரியா? அப்ப என்ன செஞ்சுக்கோங்க, இதை வந்து நீங்க எங்கேயாவது எழுதி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும், நீங்க பார்த்துட்டே வந்து டிக் பண்ணிட்டே வரலாம். ஒரு செக்லிஸ்ட் தானே இது. அப்ப செக்லிஸ்ட் வந்து நீங்க டிக் பண்ணிட்டே வரலாம். ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து நீங்க எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப யூனிட் 6ஓட நம்ம புக் பேக் கொஸ்டினோட ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டின் தான் இது. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டியா டிக் பண்ணிட்டே வாங்க. அப்படி டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணா மீடியம் ப்ரியாரிட்டி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லோ ப்ரியாரிட்டி கொஸ்டின்.
சரியா? கொஸ்டின் நேம்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. எய்தர் வந்து கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் நம்பர்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். சரியா? அப்போ இதே மாரி நம்ம சேனல்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரில உள்ள புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்லாம் வந்து ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேத்ஸுக்குமே வந்து புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே வந்து உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரியா வந்து எக்ஸாம் பேசிஸ் ஆன வந்து ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? அதாவது வந்து கம்ப்யூட்டர் அதாவது நம்ம வந்து மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேத்ஸ் பயாலஜியா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்க்குமே நம்ம எக்ஸாம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸும், வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ் இருப்பாங்க 10th அண்ட் 11th அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான எக்ஸாம் ரிவிஷன் பேசிஸ் ஆன வீடியோஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.